Hello friends, welcome to Sri's Kitchen. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு பொட்டேட்டோ மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம்க்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் 300 கிராம் உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, புளிப்பு அதிகமாக இருந்தால் சின்னது, புளிப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் மீடியம் சைஸு. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் வந்து தட்டி வச்சுருக்கேன், நீங்கள் வேணும்னா பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நீங்கள் வேண்டாட்டி விட்டுடலாம், அது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ செட்டிநாடு மசாலா செய்ய தேவையான பொருட்கள், நான் வந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம செட்டிநாடு மசாலாவுக்கு வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அது நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அது வறுக்கும்போது அந்த தனியா மிளகாவுடைய வாசனை எல்லாம் நல்லாயிருக்கும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். பேஸ்ட்டு மாதிரி வேண்டாம், தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடராக பண்ணி வச்சுக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போய் வதங்கிருச்சு, தக்காளி எல்லாமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம தோல் சீவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். கூடவே மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் வேக விடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூடி திறந்து பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி டைரெக்டாகவும் போடாமல் நீங்கள் வேக வச்சும் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அல்லது எண்ணெயில் பொரிச்சும் எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிச்சோன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற செட்டிநாடு மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ செட்டிநாடு மசாலாவை போட்டுட்டு நல்லா உருளைக்கிழங்கை கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு உடையாமல் பார்த்துக்கோங்க, அது க்யூப்ஸாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவிடலாம். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி செட்டிநாடு மசாலாவை ஆட் பண்ணுங்கள். செட்டிநாடு மசாலா ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஏன்னா அதோடைய ஃப்ளேவர்லாம் போயிடும். அதனால் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சேருங்க போதும். இப்போ நம்மளுடைய சுவையான செட்டிநாடு உருளைக்கிழங்கு மசாலா தயார். இதை செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.